ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. திமுக ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம், ரவுடி வைத்து கள்ள ஒத்து போட முயற்சி செய்வார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வரும் ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தொண்டர்கள் கேப்டன் கேப்டன் என்று சொல்லும் போது கேப்டன் எங்கேயும் போகவில்லை, என் கையில் இருக்கிறார். நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது. நமக்கு தெய்வமாக கூடவே இருந்து எல்லோரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் சென்று இரட்டை இலை சின்னத்திற்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் விஜய் பிரபாகரனுக்கு கூட விருதுநகர் செல்லவில்லை. எல்லோரும் சொன்னாங்க விஜயகாந்த் பிரபாகருக்கு போகலன்னா, நான் சொன்னேன் சுர்ஜித் சங்கர் கூட என்னுடைய பிள்ளைதான். 40 தொகுதியில் போட்டுகின்ற நம் வேட்பாளர்கள் அனைவரும் எனது பிள்ளைதான். திமுக சும்மாவே ஆடுவாங்க, இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால சொல்றேன், அதை விட நாம ரொம்ப ஆடுவோம். அவங்களுக்கு நாங்கள் யார் பணங்காட்டு நெறி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம். களத்தில் இறங்கி வெற்றி வீரர்களாக உண்மை, நேர்மையாக, உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற வைப்போம். விலைவாசி உயர்வு, 1 கிலோ அரிசி 15 ரூபாய் உயர்வு, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக், கஞ்சா, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இன்னும் பல விதத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும். மேலும் மத்தியில் இருக்கின்ற மோடி என்ன சொன்னார்? வருஷத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னார். எங்கேயாவது ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா? அதே போல கேஸ் சிலிண்டர் என்ன விலை விற்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். உறுதியாக சிலிண்டர் விலையை பாதியாக குறைத்து மக்களுக்கான இந்த கூட்டணி உதவி செய்யும் என்று உறுதி அளிக்கிறேன். அதே போல பெட்ரோல், டீசல் விலை, பால் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு அத்தனையும் குறைத்து இந்த வரப்போகின்ற நம்ம ஆட்சி மக்கள் ஆட்சியாக மலர இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருவாரூரிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன். ஒரு கிலோ அரிசி 15 ரூபாய் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், கஞ்சா, படிக்காத பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று பல விதத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலையெல்லாம் இருக்கு. இந்த நிலையெல்லாம் நாம் மாற்றணுமா இல்லையா? இன்னைக்கு மத்தியில் இருக்கிற மோடி என்ன சொன்னாரு? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னார். எங்கேயா கொடுத்தாரா ஒருத்தருக்காவது? அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு என்ன விலை விற்குது சிந்திச்சு பாருங்க. உறுதியாக அந்த கேஸ் சிலிண்டர் விலையை பாதியாக குறைத்து மக்களுக்காக இந்த கூட்டணி உதவி செய்யும் என்று உறுதி அளிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நிச்சயமாக பெட்ரோல், டீசல் விலை, கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அரிசி 15 கிலோவுக்கு விற்குது, அந்த கட்டண உயர்வு அத்தனையும் குறைத்து இந்த வரப்போகும் நமது ஆட்சி மக்கள் ஆட்சியாக மலர இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் ஓட்டு சுர்ஜித் சங்கருக்கு, எங்கள் ஓட்டு 1ஆம் நம்பர் பட்டனுக்கு, எங்கள் குரல் டெல்லியிலே எதிரொலிக்க செய்வோம் என உறுதியாக வரும் என்று கூறி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற